சூசன் தெரசா ஆகிய 2 பெற்றோர்களுக்கும் ஆண்டவர்கள் கொடுத்திருக்க குழந்தை நிமித்தம் சபை மக்களாகி உங்களுக்கு முன்பதாக அவர்களுடைய வாயின் வாக்குறுதிகளை கொடுப்பதை நாம் இப்போது கேட்போம். இந்த குழந்தையை நீங்கள் தெய்வ பக்தியாகவும் கடவுள் கீழ்ப்படையவும் மக்களுக்கு மற்றொரு கரிசனையோட ஒரு வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துடைய பணியில கொண்டு செல்வதற்கும் நீங்க இந்த குழந்தையை சபையார் முன்பாக அர்ப்பணிப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. இந்த குழந்தைக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், கல்வி முதலான எல்லாவற்றையும் எவ்வளவு கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரம் இருந்தாலும் ஒழுங்கான முறையில் தகுதியானவர்களை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீங்களா? இந்த குழந்தையை தேவ பயத்துக்கு நேராக அனுதினம் ஜெபத்திலும் வேத வசனத்தை வாசிப்பதிலும் சபை ஒழுங்குகளிலே ஒழுங்காக அனுப்புவேன், சண்டை ஓய்வு நாள் பள்ளி வாலிபருக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஒழுங்காக அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? சபையார் அனைவரும் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று வாக்கு கொடுத்திருக்கிற காரணத்தினாலே சபை போதகராகி நான் உங்களுக்கு முன்பதாக நின்று இந்த குழந்தையை கரங்களில் ஏந்தி இந்த குழந்தையை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? கண்களை மூடி நாம் செவிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்திலே இந்த சிறு குழந்தையாகிய இந்த இளம் குழந்தையை தேவனுடைய சன்னிதானத்திலே பிறந்த 3 மாதங்களாக முன்பதாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கான நோக்கம் இந்த குழந்தையை தேவனுடைய சன்னதியிலே சபை முன்பதாக வைத்து ஜெபித்து இந்த குழந்தையை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்கிற ஒரு உணர்வை இங்கே வெளிப்படுத்துகிறேன். அந்த நிமித்தமாக இந்த குழந்தைக்கு இந்த நாளிலே பிறந்திருக்கின்ற குழந்தைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் சிறிய நாமத்தினாலே இவனுக்கு ஜோனத்தான் காட்ஸ்வில் என்று பெயர் வைத்து கர்த்தருடைய சன்னதியில் கொடுக்கிறேன். நேசிக்கிற பிதாவே, இந்த குழந்தையோடு இருந்து தொடர்ந்து சத்திய பணியிலே, தெய்வீக பணியிலே, உன்னதர் பணியிலே இந்த குழந்தை ஒரு போர்வீரனாக இணைத்து மகத்தான காரியங்களை செய்யக்கூடிய அநேகருக்கு வாரி வழங்கும் வள்ளலாக, அநேகருக்கு வாழ்வெடுக்கும் மகனாக, அநேக திக்கற்றவர்களுக்கு தகப்பனாக, தாயாக இருந்து செயல்படுகிற மாவீரனாக கைகளிலே தேவையான பொருட்களையும் பொன்னையும் கொடுத்து இந்த பணியிலே அவனை வழிநடத்தும்படியாக, நல்ல உடற்சுக ஆரோக்கியம் பலம் கொடுத்து தாங்கும்படியாக, நல்ல கல்வி அறிவு ஞானம் தெய்வீகம் பக்தி தரும்படியாக, அநேக மனிதனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, விசேஷமாக பெற்றவர்களுக்கும் குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.